வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஓவல் ஷேப் எப்படி ட்ரா பண்ணலாம். நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்பை நம்ம வரைகிறதுக்கு என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எது நமக்கு ஈஸியாக இருக்குன்றதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒரு சர்க்கிள் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள். அதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இன்றைக்கி வந்து ஒரு ஓவல் எப்படி பண்ணலாம். ஒரு ஓவல்ன்றது என்னென்னா, ஒரு சர்க்கிளோட ஒரு 2 சைடு நம்ம கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கும், இல்லைனா மேல் பக்கம் இல்லைனா சைடில் நம்ம இழுத்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஒரு ஓவல் ஷேப். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் எப்படி ட்ரா பண்ணணும்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஓவல் அதுலேருந்து எப்படி ஒரு ஓவலில் நம்ம வந்து வரையலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சர்க்கிள் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணணும். போன கிளாஸில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்கொயரு, அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆஃபு, அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆஃப், இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எல்லாம் அழைச்சிடலாம். இது லாஸ்ட் வீடியோவில் ரொம்ப டீப்பாகவே நம்ம இதை வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து இந்த சர்க்கிள் வந்து எப்படி வந்து ஓவலாக நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஓவல்ன்றது ஏதாவது ஒரு சைடு, அதாவது நீங்கள் வந்து ஹரிசாண்டல் அப்படின்னா வெர்டிக்கலாக 2 ஓவல் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஸ்டாண்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து ஸ்லீப்பிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ நம்ம ஒரு ஓவல் நம்ம பண்ணணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்கிளை ஆஃபாக டிவைட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஆஃபாகவும் இப்படி டிவைட் பண்ணிவிடுங்க. டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த பார்ட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 4 பாயிண்ட்டு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். 1 2 3 4 பார்ட். இந்த பார்ட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டாட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரா பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வரோம். அதுக்கப்புறம் இந்த டாட்லேருந்து திரும்பவும் இந்த டாட் வரும். அதுக்கப்புறம் இந்த டாட்லேருந்து இந்த டாட் வரும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டாக ஒரு ஓவலை வந்து ஒரு ஈஸியாக உங்களால் ட்ரா பண்ண முடிஞ்சிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே தான் என்ன இருக்குன்னா ஒரு சர்க்கிள் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு சர்க்கிள் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணாக்கா அது ஓவலாக மாறுது. ஓகே, இது வந்து ஒரு ஸ்லீப்பிங்கில் இருக்கிற மாதிரி, ஒரு ஹரிசாண்டலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுவே ஒரு வெர்டிக்கலாக நீங்கள் பண்ணணும்னாலும் திரும்பவும் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இதை திரும்பவும் ஆஃபாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஆஃபாக டிவைட் பண்ணிவிட்டு 4 பார்ட், அதாவது 4 பாயிண்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கேருந்து ஒரு ஓவல் எடுங்க. இது வந்து ஒரு கர்வ்ஸாக, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆஃப், இங்கே ஒரு ஆஃப், இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து அழகாக ஒரு ஹரிசாண்டலாக ஒரு ஓவல் கிடச்சிரும். ஒரு வெர்டிக்கல் பொசிஷனில் நீங்கள் ஒரு ஓவலை அழகாக பண்ண முடியும். இப்போது இது வந்து பேசிக்ஸ், இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இதுலேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஓவல் வந்து இந்த பக்கத்தில் நீளுதா இல்லை இப்படி நீளுதான்னு பார்க்கணும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்லீப்பிங்கில், அதாவது ஹரிசாண்டலாக பண்ண போகிறீங்கன்னா ஹரிசாண்டலாக எவ்வளோ லென்த்துக்கு உங்களுக்கு ஓவல் வேணும்னு ஒரு ஸ்லீப்பிங் லைன் ட்ரா பண்ணிக்க. அதுக்கப்புறம் இங்கே சென்டர் இதை வந்து இந்த லைன்ஸை வந்து ஆஃபாக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணணும், இந்த பார்ட் ஒரு 2 சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு மேலே 1 சென்டிமீட்டரு, இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் கீழே ஒரு 1 சென்டிமீட்டர். அப்போ இது ஃபுல் சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர். இது ஒரு 2, இது ஒரு 2. நீங்கள் போடுறத அப்படி ஆஃபாக டிவைட் பண்ணிக்கணும். இது 10 அப்படின்னா 5, 2னா 1, அதை மாதிரி டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இப்போது 4 பாயிண்ட் இருக்குது. இங்கே சொன்ன மாதிரி 4 பாயிண்ட் இருக்குது. அப்போது இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் இங்கே வரீங்க, திரும்ப இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி போகிறோம், திரும்ப இந்த பாயிண்ட்டு, திரும்ப இந்த பாயிண்ட்டு. அப்போ பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஓவலை வந்து உங்களால் அழகாக ட்ரா பண்ண முடியும். அதே வெர்டிக்கலும் அதே மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைன் பண்ணுறீங்க, இந்த லைனை வந்து ஆஃபாக டிவைட் பண்ணுறீங்க. ஆஃபாக டிவைட் பண்ணிவிட்டு இந்த ஆஃபை வந்து
2ஆக டிவைட் பண்ணால் என்ன அளவோ அந்த அளவு தான் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு நீங்கள் எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 4 பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வாங்க, இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், உங்களால் ஈஸியாக ஒரு ஓவல் ஷேப்பை உங்களால் ஒரு ஓவல்ன்றது ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஈவனாக இருக்கணும். அப் அண்ட் டவுன் இதுவும் ஈவனாக இருக்கும். ஒரு பக்கம் சின்னது ஒரு பக்கம் பெருசுனா அது ஓவல் ஷேப்பு உங்களுக்கு வராது. ஆனால் இப்படி ஒரு மெஷர் எடுத்து பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். இப்போ நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் விட்டுருங்க. அதாவது பாக்ஸ் போட்டுட்டு அதை 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பிகினர்ஸ் ஸ்டேஜுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது தேவைப்படாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள், ஃப்ரீ ஹேண்டாக எப்படி பண்ணலான்னா இப்படி பண்ணலாம். இதுவே இந்த லைன்ஸ் மேலேயே ஒரு 3 or 5 டைம்ஸ் நீங்கள் அப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்டான ஒரு அழகான ஒரு ஓவல் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இங்கே கூட இன்னொரு இது வந்து ஹரிசாண்டலாக இருக்குன்னா வெர்டிக்கலில் வந்து இங்கே பாருங்கள், அப்படி நீங்கள் ஒரு ஓவல் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஓவல்லே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் இந்த திக்னஸ் கம்மியாக இருக்கும், இந்த திக்னஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி கூட ஒவ்வொரு ஓவல் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். சின்னதாக பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இங்கே பாருங்கள், இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். லென்த் வந்து இதோட லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவல் ஷேப்புன்றது ரொம்ப ஈஸியாக உங்களால் ட்ரா பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ், அந்த டெக்னிக்ஸை ஈஸியாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.